மகாநதி சீரியலில் இப்போ விஜய் ஒரு வழியாக போலீஸ்லேருந்து தப்பிச்சிட்டாலும் பசுபதியை நான் பார்த்தேன் அப்படிங்கிற விஷயத்த எப்படியாவது நம்ம மாமா கிட்ட சொல்லணும் அப்படின்னு காவேரி வந்து இப்போ குமரனுக்கு கால் பண்ணுறாங்க. மாமா இந்த மாதிரி விஜயனால வந்துட்டு இருந்தோம், அப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி போலீஸ் வந்தது, அதுக்கு பின்னாடி பசுபதி வந்தார் அப்படின்னு ஒரு விஷயம் விடாமல் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அப்போ பசுபதி இங்கே தான் சுற்றிட்டு இருக்கானா, உள்ளூரில் தான் இருக்கானா, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து குமரன் தேடி போயிட்டாரு. ஸோ இன்னொரு பக்கம் விஜய் வந்து பசு நீங்கள் தான் இருக்கியா, உன்னை நான் விடவே மாட்டேன் பார் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு கார் எடுத்து ரோடாக தேடி அலைகிறாரு. ஸோ கரெக்டாக நம்ம குமரனோட பைக்கும் பசுவோட கார் ரெண்டுமே வந்து ஒன்றா சிங்க் ஆகும்போது டக்குனு பிடிச்சிடுறாரு பசுபதியை. நம்ம குமரன் போட்டு அடி அடி நடிக்கிறாரு. ஏன்டா வெண்ணிலாவை நீ மாடியிலேருந்து தள்ளிவிட்டு அந்த பழியை விஜய் மேலே போட்டு இப்போ எங்கள் குடும்பத்தையே சீரழிச்சிட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடி அடி நடிச்சிட்டு பார்த்தா கரெக்டாக வந்து பசுபதி எந்திரிச்சு ஓடுறாரு. ஸோ ஓடும் போது இந்த பக்கம் விஜய் காரில் வந்து மறிச்சாச்சு. ஸோ விஜய்கிட்டேருந்து தப்பிச்சு ஓடலாம் அப்படின்னு பசுபதி ட்ரை பண்ணும்போது இந்த பக்கம் நிவின் வந்து மறிச்சிட்டாரு. ஸோ எல்லாரையும் பிடிச்சி தள்ளிட்டு பசுபதியோட பின்னாடியே துரத்திக்கிட்டு சகலைகள் 3 பேருமே போகிறாங்க. ஸோ இந்த ஒரு சீனுக்காக தான் வந்து மகாநதி ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். அந்த ஒரு சீன் வந்தாச்சு. இப்போ என்ன நடக்கும்னா அப்கமிங்கில் வந்து பசுபதியை பிடிச்சி ஒரு வீட்டில் வச்சு அடைச்சி சோறு தண்ணி இல்லாமல் வச்சு நீ உண்மையை சொல்லு நாங்கள் விட்டுறோம் அப்படின்ன உடனே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டபனாக இருக்க போகிறாரு. அதெல்லாம் நான் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது உண்மையை வாங்கி விஜய் வந்து நிரபராதி அப்படிங்கிற விஷயத்தை வந்து சீக்கிரமே கொண்டு வர போகிறாங்க. இந்த ஒரு சீரியலில் இந்த ஒரு பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆனால் தான் திரும்பவுமே காவேரி அண்ட் விஜய் 2 பேரும் ஒன்றா சேருவாங்க. அந்த ஒரு சீன்ஸ் எல்லாம் தான் விகா ஃபேன்ஸ்க்கெலாம் ரொம்பவே வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். யாரெல்லாம் இந்த ஒரு ப்ரோமோ பார்த்தீங்க, யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பி பாசிட்டிவ் அண்ட் தேங்க்யூ.